ரட்சிக்கப்பட்டவர் என்றும் பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்று வல்லமையாக ஜெபிக்கும் உண்மை கிறிஸ்தவர் என்றும் தன்னை பற்றிய பெருமையை உரக்க பேசும் கிறிஸ்தவர் ஒருவர் தன்னுடைய குடும்பத்தில் சாத்தானின் போராட்டம் பலமாக இருப்பதாக எப்பொழுதும் கூறுவார். ரட்சிக்கப்படாத அவருடைய மனைவியின் மூலமாகவே சாத்தானின் கிரியைகள் பயங்கரமாக செயல்பட்டு தன்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்கள் அனைத்தும் தடைப்பட்டு போவதாக கூறி வருத்தப்படுவார். ஒரு நாள் ஒரு நண்பர் அவரிடம், நீங்கள் வணங்கும் இயேசுவை விட சாத்தானுக்கே பலமும் வல்லமையும் அதிகம் உண்டு என்றும் கூறினார். இல்லை, இல்லவே இல்லை, இயேசுவே மிகவும் பெரியவர் என்று கூறி ஆவியில் நிறைந்து எலியாவைப் போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்க தயாராகும் பொழுது நண்பரோ, அப்படியானால் உங்களிடம் உள்ள இயேசுவின் கிரியை உங்கள் குடும்பத்தில் ஆளுகை செய்யாமல் உங்கள் மனைவியின் இடமுள்ள சாத்தானின் கிரியைகள் உங்கள் வீட்டை ஆளுகை செய்வது ஏன் என்றும், உங்கள் குடும்பத்தில் சாத்தானே எப்பொழுதும் ஜெயிப்பதினால் அவன்தானே பலத்திலும் வல்லமையிலும் சிறந்தவன் என்றும் கூறினார். பக்தியின் உச்சத்தில் இருப்பதாக கூறிக்கொள்ளும் நம்மவரிடம் அதற்கான பதில் இல்லை. இயேசு கிறிஸ்துவே வல்லவரும் பெரியவருமான தெய்வம் என்று பலர் தங்கள் வாயால் கூறினாலும் பிசாசே பயங்கரமான சக்தியும் வல்லமையும் படைத்தவன் என்று நம்புவதோடு பயந்து நடுங்கவும் செய்கின்றனர். மேலும் தங்களில் இருக்கும் கிறிஸ்து இயேசுவின் வெளிச்சம் கார் இருளான எல்லா சூழ்நிலையையும் மேற்கொள்ளும் வல்லமையுள்ளது என்று நம்புவதும் இல்லை. கிறிஸ்துவின் சத்துவத்தின் வல்லமை தங்கள் மூலம் வெளிப்படும்படி நடந்து கொள்ளுவதும் இல்லை. தங்கள் வாழ்வில் நேரிடும் தடைகள், போராட்டங்கள் போன்றவைகளை தேவ பலத்தினால் ஜெயித்து சாட்சிகளாக விளங்குவதற்கு பதிலாக குடும்பத்தினரையும் உறவினரையும் சாத்தானின் ஏஜென்ட்டுகளாக நினைத்துக் கொள்வதினால் தங்கள் குடும்பத்தில் உண்டாகும் சாத்தானின் பொல்லாத கிரியைகளுக்கு தாங்களே காரணம் என்று உணர்வதுமில்லை. சில விசுவாசிகள் பிசாசின் போராட்டம் அதிகமாயிருக்கிறது என்று கூறுவதை வழக்கமாகவே கொண்டுள்ளனர். ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தி இயேசுவே வாரும் என்று அழைப்பதற்கு பதிலாக பிசாசே போ போ என்று நாவரள பலன் தீர கத்தி தீர்க்கிறவர்களாக உள்ளனர். காரணம், அவர்கள் இருதயம் இயேசுவின் பிரசன்னத்தை உணரும்படி சீர்பட்டிராமல் சாத்தானின் பிரசன்னத்தையே உணரும்படி உள்ளது. குடும்பத்தில் உள்ளவர்களையும் மற்றவர்களையும் குறை கூறியே தாங்கள் மோசம் போவதை அறியாமல் இருக்கின்றனர். மற்றவர்கள் மூலம் பிசாசு உங்களை ஜெயிக்க விடாமல் உங்கள் மூலமாய் கிறிஸ்து மற்றவர்களையும் ஜெயிக்கும்படி செயல்படுங்கள். என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள்.